Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கல, எந்த ஊடகங்களும் எதிர்பார்க்கல, கருத்து கணிப்பு எடுத்தவர்களும் எதிர்பார்க்கலை, நான் எதிர்பார்க்கல, எங்க கட்சியும் எதிர்பார்க்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஏறத்தாழ 35% வாக்குகளை தமிழ்நாட்டிலே வாங்கியிருக்கிறது. அது ஒரு மகத்தான வாக்கு பதிவு. இந்த மகத்தான வாக்குப்பதிவை வாங்கியிருந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே இருந்த கூட்டணி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் 24% வாக்குகள், அப்புறம் மற்றவர்களெல்லாம் சின்ன சின்ன சதவீதத்தில் வாக்கு கிடைத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாத்தையும் கூட்டினா கூட 35% நெருங்க முடியவில்லை. ஆகவே இந்த அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலேயே இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்ததற்காக பாராட்டுகள். எனக்கு தெரிந்தவரை இளைஞர்கள், குறிப்பாக இளம் பெண்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஓட்டாவது இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அனைத்து பிரிவுகளிலேயும் வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய பார்வையில் நகர்ப்புற பகுதிகளில், நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளில், அர்பன் கான்ஸ்டிட்யூவன்சி, அர்பனைஸ்ட் கான்ஸ்டிட்யூவன்சி, அதில் பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார். உதாரணத்துக்காக சென்னை, கோவை, மதுரையிலெல்லாம் அனைத்து இடங்களிலேயும், ஏறத்தாழ அனைத்து இடங்களிலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சென்னையில் 16 இடங்களில் 14 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மதுரையில் அப்படித்தான், கோவையில் அப்படித்தான். அப்படி பார்த்தா நகர்ப்புற மக்களுடைய ஆதரவு, நகர்மயமாக்கப்படும் பகுதிகளில், தொகுதிகளில் உள்ள ஆதரவு அவருக்கு பெரிய ஆதரவு. இது இளைஞர்கள் தான் முன்னின்றிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் உடைய நம்பிக்கையை காப்பாற்றி அவர்களுக்கான திட்டங்களை, வேலைவாய்ப்பு திட்டங்கள், அவர்கள் கல்வி திட்டங்கள், அவர்கள் தொழில் செய்வதற்கான திட்டங்களை அரசு வரையறுத்து நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அவ்வளவுதானே, வேற? கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப முறைப்படி விலகி இருக்குது. திமுக அவருடைய செயலாளர் அறிக்கை விட்டாரு. யாரு? சண்முகம் கொடுத்துருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி திமுக விலகுது அப்படின்னு அறிக்கை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரு வீரபாண்டியன் அவர்களை சந்தித்தேன். அவர் அவர்களுடைய பொதுக்குழு கூடுவதாக சொன்னார்கள். பொதுக்குழுவில் முடிவெடுப்பதாக சொன்னார்கள். முடிவெடுத்திருந்தால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மோடி 4,399 நாள் பிரதமரை தொடர்ந்து எல்லாரும் வாழ்த்து. நான் பதிவு போட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில். 4,399 நாட்கள் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருந்தது சாதனை தான். அது ஒன்றும் மறுப்பில்லை. 12 ஆண்டுகள், ஏறத்தாழ 4,399 நாட்கள் அவர் பிரதமராக இருப்பது
சில பெரிய நாட்டுக்கு பிரதமராக இருப்பது சாதனை. அதுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை மிஞ்சி இருப்பதாக அவர் சொல்வது சரி, அவர் கட்சி சொல்வது சரி, ஊடகங்கள் எப்படி அதை விளக்கம் இல்லாமல், ஒரு குறிப்பு இல்லாமல் ஒரு பிரசுரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 1947 1952 வரை 5 ஆண்டுகள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகுதான் 1952 1964 வரைக்கும் 4398 நாட்கள் பிரதமராக இருந்தார். முதல் 5 ஆண்டுகள் பிரதமராக இருந்தாரு, அது ஒரு ஏறத்தாழ 1800 நாட்கள் வருகிறத. இந்த சாதனைன்னு போட்டுட்டு பின் குறிப்புன்னு போடணும்ல. அது எந்த ஊடகமும் எந்த பத்திரிகையும் போடலை, எந்த தொலைக்காட்சியும் சொல்லலை. அது தவறா, பிழையா, இல்லை வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டதா என்று ஊடக நண்பர்களை தான் நான் கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சியை நான் கேட்க முடியாது. அவர்கள் கொண்டாடலாம், அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், அது சாதனை தான். ஆனால் ஜவஹர்லால் நேரு 4398 நாட்கள் பிளஸ் 5 ஆண்டுகள் என்பதை மறந்து விடாதீர்கள். இல்லை, நான் ஒன்றும் கோரிக்கை வைக்கல. முதல் முறையாக அவரை சந்திக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு முறை விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லி போகும்போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சதாக நினைவிருக்கிறதா சொன்னார். எனக்கு நினைவில்லை, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நான் முதலமைச்சராக வந்த பிறகு முதல் முறையாக உங்களை சந்திக்கிறேன், வாழ்த்து சொல்வதற்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு 2 புத்தகங்களை அவருக்கு நினைவு பரிசாக வழங்கி கோரிக்கை இன்னும் வைக்கல. என்ன அவர் ஒன்றும் கேட்கல, சும்மா சம்பிரதாயமான மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று நானும் உணர்ந்தேன், அவர்களும் உணர்ந்தார். சார், காங்கிரஸ் கட்சியுடைய அடுத்த தேசிய தலைவர் வந்து ப. சிதம்பரம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இந்த பாருங்க, நான் சென்னை வந்து திருச்சி வந்து காரைக்குடி வந்து மாநகரியில் இருக்கேன். எனக்கு எப்படி தேசிய தலைமையோடு உங்களுக்கு நெருக்கமான செய்திகள் பரிமாறிக்கொள்ளுறாங்க. என்கிட்ட அந்த மாதிரி செய்தி வந்து பிரதமராகிறான் அப்படிங்கிற போது காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவரை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வர முடியாது. தமிழ்நாட்டில் இருந்தவங்க பல பேர் இருந்திருக்காங்களே. நான் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தேன். முதலமைச்சரை சந்தித்த பிறகு ஒரு 2 நாட்களில் சந்தித்தேன், மரியாதை நிமித்தமாக. ஏன்னா தேர்தலுக்கு பிறகு நான் டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லியில் போயிட்டு மே மாதம் இறுதியில் தான் சென்னைக்கு வந்தேன். அதனால் அவரை சந்தித்தேன், அவருக்கு நன்றி தெரிவித்தேன், கருத்து பரிமாறிக்கொண்டோம். அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக எனக்கு சொல்லலை. அது முடிவாக எனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுது, அது தெரியும். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வந்து வெளியேறதுக்கு பாதி பேர் மனமில்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதை செல்வப்பிரதிகார் தான் சொல்லியிருக்கிறார். அந்த காகிதம் என்ன சொல்லி அதுக்கு நாங்கள் வர்றது வந்து எங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம் தான். நாங்கள் வந்து நீண்ட நாள் இருந்துட்டோம், அதனால வந்தது வந்து எங்களுக்கு வந்து வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி. பாருங்க, விரும்புவது விரும்பாதது வேற. காங்கிரஸ் தலைமை எல்லாரையும் கலந்து முடிவெடுத்து விட்டார். அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவ்வளவு. யாரு அந்த பிரச்சனையெல்லாம் அரசு முடிவெடுக்கட்டும். அரசு என்ன முடிவெடுத்ததோ, திராவிட முன்னேற்ற கழக அரசுல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல
முடிவெடுத்ததை காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு முடிவெடுப்பதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கும். அண்ணாமலை வந்து இப்போ பாஜக விலகி புதுசாக ஒரு கட்சி தொடங்கிட்டாரு. உங்கள் பார்வை எப்படி சார்? நான் ஒன்றும் பெருசாக பார்க்கல. நான் கருத்து சொல்கிற அளவுக்கு ஒரு கட்சியிலேருந்து விலகி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அது அரசியல் கட்சியாக மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியில் அவரை சரியாக மதிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை என்றுதான் அவர் பேட்டியிலிருந்து நான் உணர்கிறேன். அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. அவர் விலகி இருக்கிறார், ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து திராவிட கட்சிகளை அகற்றும் ஒரு முயற்சியாக தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு மறைமுகமா RSS பாஜக அவருக்கு ஒரு கருத்து பரவலா இருக்கு. அது எப்படி கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி அமைச்சது? அது எப்படி எனக்கு தெரியும்? தாவேகா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஐடியாலஜிக்கல் எனிமி, கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக எதிரி என்று சொல்லிவிட்டார். மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்கிறார். மாநில உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொல்கிறார். இந்த இரண்டு பொருள்கள் போதுமே அந்த தமிழக வெற்றிக் கழக அரசை ஆதரிப்பதற்கு. இந்த இரண்டு காரணங்கள் போதும். மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள் என்ற அடிப்படையான கொள்கைகளிலிருந்து விலகாத வரை அவர்களை ஆதரிப்பதில் என்ன தவறும் கிடையாது. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் தலைவர்களோடு பேசணும். இதைத்தான் சொல்றாங்க. மதச்சார்பின்மை, மாநில அரசு, மாநிலத்தினுடைய உரிமைகள் இவை பாதுகாக்கிறேன் என்று சொல்றார். அவருக்கு ஆதரவு தருவதில் என்ன தவறு? ஆதரவு தராதிருந்தால் ஒன்று மறுதேர்தல் வந்திருக்கும். மறுதேர்தலை யாராவது விரும்பியிருக்கலாம். தமிழக மக்கள் விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ரெண்டாவது, மறுதேர்தல் வர்ற வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான். குடியரசுத் தலைவர் அரசு என்பது பாரதிய ஜனதா கட்சி அரசு. ஆக பாரதிய ஜனதா கட்சி பின் வழியாக வந்து அரியணை கட்டலிலே அமர்ந்து விடும். ஜனாதிபதி ஆட்சி, ஆளுநர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான். அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இரண்டு விபத்துகளை தவிர்ப்பதற்காக எங்கள் தலைமை முடிவெடுத்தது. அந்த முடிவை, அதே கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு பொதுவான நிலைப்பாடு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.